இப்போ சமீப காலத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனது இல்லையா? ரொம்ப குளிரா இருக்கு. எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, "செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு டாக்டர்" அப்படின்னு. இந்த செரிமானம் அப்படின்னு சொல்றது இந்த இன்டைஜஷன் இதுல நெறைய டைப்ஸ் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை. வாதம், பித்தம், கபம் இல்ல இது 3ம் சேர்ந்த வகை அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வலி அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் உடல்ல அதிகமாகி அதனால உங்களுக்கு இன்டைஜஷன் வருதுன்னா, இந்தந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நல்லா கபம் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய செரிமான பிரச்சனை எப்படி இருக்கும்? நம்ம நெஞ்சிலேயே சாப்பிட்ட உணவு நெஞ்சிலே நிக்குதுங்க. அடிக்கடி தொண்டையில கோழை வருது. உணவு கொஞ்சம் எடுக்கிறேன். ஒரு 4 வாய் சாப்பிட்றேன் டாக்டர். அதுக்கப்புறம் எங்கேருந்து தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி கொமட்டல் வந்து நான் இன்டைஜஷன், ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். ஆனஸ்ல நிறைய பேருக்கு காற்று பிரியுது, ஏப்பம் பலமா வருது, புளித்த ஏப்பம். நிறைய பேர் பொய் பசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் பசி அப்படின்னு சொல்றது சித்த மருத்துவத்துல கரெக்டா சொல்ற ஒரு வேர்டு. அந்த பொய் பசி அப்படின்னு சொல்றது பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வாயில வச்சோம்னா உணவு உள்ள போகாது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இப்போ சமீப காலத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனது இல்லையா? ரொம்ப குளிரா இருக்கு. எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, "செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு டாக்டர்" அப்படின்னு. இந்த செரிமானம் அப்படின்னு சொல்றது இந்த இன்டைஜஷன் இதுல நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதை தாண்டி எனக்கு இன்டைஜஷன், அல்சர், பைல்ஸ், ஃபிஸ்டுலா இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாகுது. நம்ம சம்மர் டைம்ல தானே இதெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதிகமான பனிகாலங்கள் குளிர் அதிகமாக இருக்கும்பொழுதும் உடல்ல செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான சரியாமை பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா சித்த மருத்துவத்துல எல்லா நோயுமே வாதம், பித்தம், கபம் இதை 3ஐயும் அடிப்படையா வச்சுதான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எந்த வகையை சேர்ந்ததுன்றதை தெரிஞ்சு அதற்கேற்ற உணவும் சிம்பிளா நான் சொல்லக்கூடிய சித்த மருந்துகளும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியா இந்த செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு குணமாகும். சரியாமை அப்படின்னு சொல்ற விஷயம் வலி, அழல், ஐயம், முக்குற்றம் அப்படின்னு 4 வகையா சித்த மருத்துவத்துல சொல்றாங்க. அதாவது வாதம், பித்தம், கபம் இல்ல இது 3ம் சேர்ந்த வகை அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வலி அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் உடல்ல அதிகமாகி அதனால உங்களுக்கு இன்டைஜஷன் வருதுன்னா இந்தந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்களா. உங்களுக்கு அந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருந்தால் இந்த சிம்டம்ஸ் இருந்தால் ஓகே இது வாதம், இது பித்தம், இல்லை நமக்கு கபத்தினால வந்திருக்கு அப்படின்னு நீங்களே தெரிஞ்சு அதற்கேற்ற ஹோம் ரெமடிஸும் சித்தா மெடிசன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வாதம் அதிகமாகி அதனால ஒரு சரியாமை பிரச்சனை வருது, இன்டைஜஷன் வருதுன்னா என்ன செய்யும்? ஒரு மாதிரி வயிறு உப்புசமாகவே இருக்கும். வாதம் அப்படின்னாலே வலி அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று. ஸோ அந்த காற்று உடல் அதிகமாக சேருது. அப்போ வயிறு உப்புசமாக இருக்கிறது. நிறைய பேர் சொல்வீங்க இல்லையா, உணவு எடுத்தோடனே வயிறு உப்புசமாகுது அப்படின்னு சொல்கிறது. கொஞ்சம் தாங்க சாப்பிட்டேன் வயிறு உப்புசமாயிடுது. அடிக்கடி தொடர் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறது. காற்று பிரியுது, ஆசனவாய் பகுதியில் எனக்கு காற்று பிரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டாலே எனக்கு உணவு பார்க்கும்போதே ஒரு வெறுப்பு வந்துடுதுங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா உடல்ல வாதம் அதிகரித்து அதனால் வந்திருக்கக்கூடிய ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம். வாதம் அதிகமாக இருந்தாலே மூட்டுக்கல்லையும் நமக்கு அதிகமான வலியானது தென்படும். வலி மூட்டுக்கல்ல வந்து அதிகமாக வலி இருக்கும், கழுத்து பகுதியில் வலி இருக்கிறது, இது எல்லாமே வாதம் சம்மந்தப்பட்டதுங்க. சரி, எனக்கு இது இல்லையே, இன்னும் கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பித்தமாக இருக்கலாம். பித்தம் அதிகரித்து அதனால வரக்கூடிய செரிமான பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வயிறு ஒரு மாதிரி எரிச்சல், காந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்டா கொஞ்ச நேரம் எரிச்சல் குறையும், திரும்பவும் வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல் வருதுங்க. வாயில எனக்கு உமிழ்நீர் வருது, எக்ஸசிவ் சலைவேஷன், பிட்டர் டேஸ்ட்ல கசப்பான ஒரு சுவை தெரியுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது பித்தத்தினால் வரக்கூடிய செரிமான பிரச்சனை. உடல் உஷ்ணம், கண் எரிச்சல், வயிறு எரிச்சல் இருக்கிறது, அடிக்கடி சில நேரம் வயிறு எரிச்சலோட ஆசனவாய் பகுதியிலும் எரிச்சலோட ஒரு மாதிரி பேதி ஆகிறது. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் உடல் உஷ்ணத்தினால வந்திருக்கக்கூடிய செரிமான பிரச்சனை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த கிளைமேட்டில் இந்த பித்தம் தொடர்பாக வரக்கூடிய செரிமான பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்குங்க.
இல்லையே இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் சிம்டம்ஸ் எனக்கு தெரியுதே நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது கபமாக இருக்கா அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. கபம் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய செரிமான பிரச்சனை எப்படி இருக்கும்? நம்ம நெஞ்சிலேயே சாப்பிட்ட உணவு நெஞ்சிலே நிற்குதுங்க, அடிக்கடி தொண்டையில் கோழை வருது, உணவு கொஞ்சம் எடுக்கிறேன், ஒரு 4 வாய் சாப்பிட்றேன் டாக்டர், அதுக்கப்புறம் எங்கேருந்து தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி கொமுட்டல் வந்து நான் வாந்தி எடுத்துடுறேன், வாந்தியில் வந்து கோழை மாதிரியோ சளி மாதிரியோ வெண்மை நிறத்தில் வருது அப்படின்னு சொன்னாலும், அடிக்கடி தலைபாரம், ஸோ வயிறு வலியோடு சேர்ந்து தலைபாரம் வருது, மூச்சு விட சிரமம் ஏற்படுது, இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கபம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய செரிமான பிரச்சனை. இன்னும் ஒரு சிலருக்கு இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். எனக்கு வயிறு உப்புசமாகுது, வயிறு எரிச்சலும் இருக்குது, அடிக்கடி காற்று பிரியுது, தொண்டையில் கோழைக்கட்டு சேர்ந்த மாதிரியும் இருக்கே, எனக்கு ஃபுட்டை பார்த்தாலே வாந்தி வருதே, மாதத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் கசப்பான வாந்தியும் வந்துடுதே அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா முக்குற்ற சரியாமை, இது 3ம் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த முக்குற்ற சரியாமை தான் நம்ம கொஞ்சம் குணம் ஆகுவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம மருந்துகளை எடுத்துக்கலாம். இதில் நாடி பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியும், பித்தம் அதிகரித்து அதனோட வாதம் சேர்ந்திடில் செரியாமை பிரச்சனை நமக்கு ஏற்பட்டுரும். ஸோ அப்போது பித்தம் உங்கள் உடலில் நாடி பார்க்கும்பொழுது பித்தம் அதிகரித்து இருந்து அதற்கூட நமக்கு வாதமும் சேர்ந்துருந்துச்சுன்னா இந்த இன்டைஜஷன் அப்படின்ற எல்லா பிரச்சனையும் அதனோட சேர்ந்து வந்துடுங்க. சிம்பிளாக இதுக்கு என்ன பண்ணலாம், எந்த வகையான செரிமான பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள், மிளகு, நிறைய பேர் வீட்டில் மிளகு இருக்கும், சீரகம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மிளகு சீரகம் இதனோட கொஞ்சமாக இந்துப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஸோ இந்த 5 பொருட்களும் எடுத்து லேசாக வறுத்து பொடி செய்து எடுத்து வச்சுக்கணும். இந்த பொடியை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க. எப்பெல்லாம் சாப்பிட்லாம், டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது கட்டாயமாக 3 தோடங்களினாலும் வரக்கூடிய செரிமான பிரச்சனை நமக்கு சரியாகுது. இதுவே நமக்கு பித்தம் அதிகரித்து உடலில் உஷ்ணத்தினால வந்திருக்கக்கூடிய செரிமான பிரச்சனைங்க, பாடி ஹீட்டாகவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சீரக லேகியம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சீரகம் அப்படின்னு சொல்கிறது பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. இந்த பித்தத்தினால் வந்திருக்கக்கூடிய இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும், கவனிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குமே நம்ம வந்து இந்த சீரக லேகியம் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ காலை இரவு 2 வேளையும் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம உணவு எடுத்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக லேகியம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தாண்டி வேறு என்னங்க பயன்படுத்தலாம்னா, இஞ்சி லேகியம், மறக்காமல் இஞ்சி லேகியம் வாங்கி வச்சுக்கோங்க. வாய் கசப்பு, வாய் குமட்டல், செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இஞ்சி லேகியம் ஒரு முக்கியமான ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் எடுத்து காலையிலையும் நைட்டும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஒரு 10 நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னாவே இந்த இன்டைஜஷன், ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஆனஸில் நிறைய பேருக்கு காற்று பிரியுது, ஏப்பம் பலமாக வருது, புளித்த ஏப்பம், நிறைய பேர் பொய் பசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் பசி அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் கரெக்டாக சொல்கிற ஒரு வேர்டு. அந்த பொய் பசி அப்படின்னு சொல்கிறது பசி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வாயில் வச்சோம்னா உணவு உள்ளே போகாது, எனக்கு பசி தீர்ந்துடுச்சு, 2 வாய் சாப்பிட்டேன், அதுக்குள்ளே பசி தீர்ந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொன்னீங்கன்னா இஞ்சி லேகியம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஸோ தவறாமல் இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை தாண்டி வாரம் 2 முறை இல்லது 1 முறையாவது எண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் வந்து சூடு செய்து நல்லா சூடு பண்ணி அதில் ஒரு 5-6 மிளகு, ஒரு 2 பல் பூண்டு தட்டி போட்டு அந்த ஆயில் நல்லா தலையில் வச்சு வாரத்துக்கு 1 முறை குளிச்சுக்கிட்டே வாங்களேன். உங்களுக்கு உடல் உஷ்ணம், வாதம், கபம் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி உடல் வாகு தெரிந்ததை நம்ம வந்து சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்குறோம். அதில் இந்த செரிமான பிரச்சனை நிறைய பேருக்கு தீராததாக இருக்குது இல்லைங்களா? ஸோ எந்த வகையான உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குது, எந்த குற்றம், அதாவது வாதம், பித்தம், கபத்தில் எதனால் நமக்கு செரிமான பிரச்சனை இருக்குன்றதை தெரிஞ்சு அதுக்கான சின்ன சின்ன மருந்துகள் எடுக்கும்போது கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் கூடிய விரைவில் நமக்கு குணமாகுது. சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.